இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல எது இதா? ஓகே ஓகே. நீங்க எல்லாம் விஜயாக்காக்கு ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்துகிட்டு இத்தனை வருஷமா என்னதான் செஞ்சிருக்கீங்க? ஹே, என்ன திருப்பி இப்படி எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? என்னாச்சு? ஆமா, அக்காவுக்கு லவ் மேரேஜ். அவங்க வீட்டோட பேச்சுவார்த்தைலாம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. நந்தினி கல்யாணம் பண்ணி வச்சதும் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் தானே அவனுக்கு கம்பெனில வேலை போட்டு கொடுத்தேன். அந்த வகையில நல்லதான் பண்ணிருக்கீங்க. ஆனா அக்காவோட மனசுல வேற ஒரு ஏக்கம் இருக்கு. பொங்கல் தீபாவளிக்கு பிறந்த வீட்ல இருந்து சீர் கொண்டு வர தனக்கு யாரும் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. புரியல நந்தினி, கொஞ்சம் தெளிவா சொல்லு. சார், ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்கன்னா அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் அவளோட பிறந்த வீட்ல இருந்து தீபாவளி பொங்கலுக்கு சீர்வரிசை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பெரும்பாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் இதை பண்ணுவாங்க. ஆரம்பிச்ச ஒரு சில வருஷத்துல கொஞ்சம் பெருசா பண்ணிட்டு அப்புறம் போக போக அத அப்படியே குறைச்சுப்பாங்க. இருந்தாலும் ஒரு முறைக்கு பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, இவ எங்க வீட்டு பொண்ணு, இவளுக்கு ஒண்ணுன்னா கேக்குறதுக்கு நாங்க இருக்கோம்னு உணர்த்துறதுக்கு. அது அந்த பொண்ணுக்கு மனசளவுல ஒரு பலம். அந்த பலம் தான் இப்போ விஜயாக்காக்கு தேவைப்படுது. அது இல்ல, ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் முழுசா தெரியாது. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. நீ சொல்லு, நான் என்ன பண்ணணும் அதை பண்ணிடுறேன். எதுவா இருந்தாலும் பண்ணிடுறேன். நம்ம விஜய்க்கு இல்லாததா? சார், அப்படின்னா இப்பவே அதை பண்ணிடலாம் இன்னைக்கே. நல்லது பண்ணணும்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு? வா, கையோட போய் பண்ணிடலாம். போலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் துணி கடைக்கு போகணும் சார். ஓகே, போலாம். வா. வாங்க.